அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலை பற்றி பார்க்க போகிறோங்க. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், மழை பொழிவு இருக்குது இல்லையா? ஸோ நேற்று கிளாஸில் மேகங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் என்னென்ன வகை, ஒரு 4 வகையான மேகங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நாம் 3 வகையான மழை பொழிவை பற்றி பார்க்க போகிறோம். மழை பொழிவானது 3 விதங்களில் நடைபெறும். ஸோ அது என்னென்ன, அது குறித்து அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ நம்ம ஏரியாக்களில் மழை பொழியுது அப்படின்னா ஸோ இது என்ன மாதிரியான ரெயின்ஃபால் அப்படிங்கிறத இதன் மூலமாகவே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கவனிங்க, இந்த ரெயின்ஃபாலை 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால் அண்டு சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னு 3ஆக பிரிக்கிறாங்க. முதல்ல நம்ம கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னால் என்னென்னு பார்த்துருவோம். சரிங்களா? அக்கர்ஸ் டியூ டு இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ். ஒரு நிலப்பரப்பானது அதிகப்படியான வெப்ப தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் ஸோ அதிகப்படியான சூரியனுடைய இன்சுலேஷன் இங்கே அதிகமாக இருக்குது. இப்படி அதிகமாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஆனது சூடாகுமா? அப்படி சூடாகும்போது என்ன பண்ணோம், அது அப்படியே அந்த காற்றானது மேலே போக ஆரம்பிக்குமா? அப்படி மேலே போகும்போது அது என்ன பண்ணுன்னா, அந்த வார்ம் ஏர் ஆனது கூட போகும்போது சின்ன சின்ன வாட்டர் வேப்பரையும் கூடவே கொண்டு போகுங்க. ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ரொம்ப மைன்யூட்டான வாட்டர் வேப்பரை அது மேலே கொண்டு போகும். இப்படி மேலே கொண்டு போனதுக்கு பிறகு அங்கே கண்டென்சேஷன் ஏற்படுங்க. கண்டென்சேஷன்னா என்னன்றத நம்ம லாஸ்ட் கிளாஸு இந்த மேகங்கள் உருவாகிற கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். கண்டென்சேஷன்னா என்ன, இந்த சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆனது உயரம் போக அந்த ஆல்டிடியூட் ஆனது இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் ஆனது லோ ஆகும். அப்படி லோ ஆகும்போது சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்லாம் என்ன ஆகும்னா சின்ன ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகுங்க. ஒரு கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு வெந்நீரமாக மாறப்படும். அதுதான் சிர்ரஸ் கிளவுட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸில். ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அப்படி அதிகப்படியான ஃப்ரோசன் ஆகும்போது, கிறிஸ்டலைஸ் ஆகும்போது மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்லாம் என்ன பண்ணோம், இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் அது அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஏரோசோல்னு சொல்லுவாங்க. அந்த ஏரோசோல் என்ன பண்ணும், இந்த சின்ன சின்ன இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை அப்சர்வ் பண்ணும். இப்படி அப்சர்வ் பண்ணி என்ன ஆகும்னா மேகமாக ஃபார்ம் ஆகும். நம்ம அந்த கிளாஸ்லேயே பார்த்துருப்போம் எந்த மேகமானது அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்கக்கூடியதுன்னு. சரிங்களா? அது ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்படி இந்த வாட்டர் ட்ராப்லெட் மேகமாக ஃபார்ம் ஆகி பாருங்கள், ஃபார்ம்ஸ் ரெயின் பியரிங் கிளவுட்ஸ். அதாவது மழை கொடுக்கக்கூடிய மேகங்களாக அது உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் எங்கே இருக்கும், நீங்கள் அந்த கிளாஸில் இப்போ நான் சொல்லியிருப்பேன். ஒரு 2 மேகங்கள் மட்டும்தான் அதிகப்படியான மழையை கொடுக்க முடியும். ஒரு மேகமானது இதிலிருந்து கன்வெர்ட் ஆகி அந்த மேகத்துக்கு போவோம். ஆனால் அந்த மேகம் தான் அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்கும். அது என்ன மேகன்றத சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைங்க, கியூமுலஸ் கிளவுட்ஸுங்க. அந்த கியூமுலஸ் கிளவுட்ஸ் ஆனது அது பிறகு கியூமுலோ நிம்பஸாக இருக்கும், நிம்போ ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த மழைப்பொழிவு கொடுக்கும் அதிகப்படியான ஹீட்டின் காரணமாக அது 2 கிலோமீட்டருக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரி மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மேகங்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம். அந்த கிளாஸ் போகிறத பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரிங்களா? ஸோ ரொம்ப அந்த கிளாஸ்லேயே போய்ட்டு அந்த கிளாஸுக்கு நம்ம வருவோம். சரிங்களா? அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு லேண்ட் ஆனது அதிகப்படியான இன்டென்ஸ் ஹீட் ஆகும்பொழுது அந்த வார்ம் ஏர் ஆனது மேலே ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ரைஸ் ஆகும்போது கீழே கூடிய வாட்டர் வேப்பர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நான் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறேன். என் மேலே வேர்வை தண்ணியானது வர ஆரம்பிக்குது. என்ன, அதிகப்படியான ஹீட் ஆகுது. ஸோ இந்த வாட்டர் வேப்பரில் என்ன ஆகும், கொஞ்சமே எவாபரேட் ஆகி மேலே கூடிய அந்த காற்றோடு சேர்ந்து மேலே போகும். மேலே போய் ஒரு ரெயின் பியரிங் கிளவுட்ஸாக அது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இப்படி ஃபார்ம் ஆகின பிறகு அது மழை பொழிவு கொடுக்குங்க. ஏன்னா டாப்பில் போக 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 என்ன ஆகும், டெம்பரேச்சர் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்கே ஒரு மழை பொழிவு கொடுக்க ஆரம்பிக்குங்க. இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கும்போது இது டிராபிக்கல் ரீஜன் தான் உருவாகும். இந்த பூமத்திய ரேகை இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பூமத்திய ரேகை பகுதி டிராபிக்கல் ரீஜனில் தான் இந்த மாதிரியான மழை பெய்யும். அங்கே தான் சூரியனுடைய இன்சுலேஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் அங்கே தான் இந்த உருவாகும். அதே போல் யூஸ்வலி அக்கர்ஸ் இந்த ஆஃப்டர்நூன், மதிய வேலைகள் தான் அதிகமாகும். நம்ம பார்த்துருப்போம், வெயில் காலத்தில் நல்லா வெயில் அடிச்சுட்டு வச்சு திடீர்னு பார்த்தா மதியத்தில் மழை வர ஆரம்பிக்கும். காரணம் என்ன, காலையிலேருந்து அதிகப்படியான ஹீட் இருக்கிறதுனால வாட்டர் வேப்பர்லாம் மேலே போயிட்டு திடீர்னு மழை பொழிவு ஆரம்பிக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இது பாருங்கள், அதிகமாக இது மாதிரி மழை பொழிவுன்றது மதிய நேரங்களில் வரும். நீங்களே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓ, மதிய நேரங்களில் வருது அப்படின்னா இது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் தான் அப்படிங்கிறத. மேலே க்ளவுட் பாருங்கள், இந்த க்ளவுட் ஆனது ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது கியூமுலோ நிம்பஸ் க்ளவுட்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது பாருங்கள், ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக தான் இருக்கும். கொஞ்ச நேரம் தான் மழை பொழிவு ஏற்படுத்தும். ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? சில நேரங்களில் தண்டரோட கூட வரும், இடிமின்னலோட கூட வரும். ஆனால் இது வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்காது, ரொம்ப தூரத்துக்குலாம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட
ரீஜனில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. லோக்கலைஸ்டு ரெயின்ஃபால். இந்த கன்வெக்ஷன் ரெயின்ஃபால்னா என்ன, லோக்கலைஸ்டு ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கோல்ட் ஆகிடுக்குது, அதனால் பேச்சு வரல, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, முன்னாடியே பார்த்துருப்பீங்க, ட்ராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈக்குவட்டாரியல் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் சொல்கிறாங்க. அமேசான் பேசின், காங்கோ பேசின், அப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், அதாவது அந்த ஈக்குவட்டார் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே வந்து அந்த ஈக்குவட்டார் ரீஜனில் வரக்கூடிய பகுதிகள். சரிங்களா, இந்தியாவில் இது வரும் ப்ரீ மான்சூனுக்கு முன்னாடி. ப்ரீ மான்சூன்னா என்ன பாருங்கள், இந்த ஏப்ரல் மே சீசன், இப்போல்லாம் மழைலாம் வருதா நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. மான்சூனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெயின்ஃபால் வரும். ஏன்னா இப்போல்லாம் வெயில் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போது கன்வெக்ஷன் ரெயின்ஃபால்லாம் என்னென்னு பார்த்துட்டோமா. இப்போ ஒரு கிஃப் இமேஜ் இருக்குங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ பாருங்கள், அதிகப்படியான ஹீட் உருவாகுதா, ஸோ லேண்டில் படுதா, வார்ம் ஏரானது மேலே வந்து ரைஸ் ஆகி போகுதா. ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆனதுக்கு பிறகு அந்த மேகங்கள்லாம் ஃபார்ம் ஆகுதா. ஃபார்ம் ஆனது பிறகு பாருங்கள், கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகுது. அதன் பிறகு எல்லாம் அக்குமுலேட் ஆனது பிறகு கிராவிட்டியின் காரணமாக மழை பொழிவு ஏற்படுத்துது. சரிங்களா, அடுத்து நம்ம பார்ப்போங்க. அடுத்த வந்து ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால். இந்த ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க, இதே மாதிரியான மாய்ஸ்சர் ஏறுங்க. ஸோ இப்போ வந்து கடல்லேருந்து அந்த எவாபரேட் ஆகுது இல்லையா, அதிகப்படியான ஹீட்டின் காரணமாக. அப்படி எவாபரேட் ஆகக்கூடிய அந்த நீர்த்துகள், அந்த காற்றானது அதே போல் தான். அந்த சூடான காற்று இங்கேயும் இருக்கும், லேண்ட்லேயும் ஃபேஸ் பண்ணும். லேண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வாட்டர் ஏரியா பாடியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த சூடான காற்று மேலே போகும்போது எவாபரேஷனும் கூட கொண்டு எடுத்துகிட்டு போவோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது சில நேரங்களில் ரொம்ப ஹைட்டாகவும் போகாமல் இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். அப்படி போகும்போது இடையில ஏதாவது ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுங்களேன். பாருங்கள், ஒரு மாய்ஸ்சரான ஏர். மாய்ஸ்சர் ஏர்னால் என்ன, ஒரு சூடான காற்று கூட சின்ன சின்ன வாட்டர் வேப்பர் இருக்கிறத மாய்ஸ்சர் ஏர்னு சொல்லுவாங்க. இந்த மாய்ஸ்சர் ஏரானது ஃபோர்ஸ் டு ரைஸ், அதுவால மேலே போகல, ஏதோ ஒரு இப்போ நேராக போகுதுங்க காற்று நேராக போகுது, ஒரு மலையில் மோதுது. மலையில் மோதி அதை தாண்டி அதில் போக முடியாது, என்ன ஆகுது, மேலே போக ஆரம்பிக்குது. இப்படி மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கூலாக ஆரம்பிக்கும். கண்டன்சேஷன் ஏற்பட்டு க்ளவுடாக அது ஃபார்ம் ஆகி உடனே அங்கே மழை பொழிவு ஏற்படுத்தும், ப்ரிசிபிடேஷனை ஏற்படுத்தும். இதுதான் வந்து ஒரோகிராஃபிக் ரெயின்ஃபால். ஸோ ஒரு மாய்ஸ்சர் ஏரானது ஒரு மலையால் தடுக்கப்பட்டு அந்த காற்றானது மேலே போகி கண்டன்சேஷன் ஏற்பட்டு ஒரு ரெயின் பேரிங் க்ளவுடாக வந்து மாறி மழை பொழிவு கொடுத்தா அதுக்கு பேர் தான் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. இதை ரிலீஃப் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மழை பொழிவு ஒரு மலையோடைய ஒரு சைடில் வந்து இந்த மழை பொழிவு ஏற்படுத்துங்க. இதை விண்ட்வார்ட் சைடுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், எல்லா மாய்ஸ்சரும் மேலே போயிட்டு வாட்டர் வேப்பர்னால மழை பொழிவு கொடுத்தது. இப்போ காற்றானது மேலே போனதுக்கு பிறகு இப்படி பக்கம் திரும்பி வரணும்ல, காற்றோட வேலை என்ன, இந்த பக்கம் போக முடியல, அதனால் மலையேறி போகும்னு போகுது. அப்படி மலையேறி போகும்போது அது கூட வச்சுருந்த, இப்போ என்கிட்ட இருக்குதுங்க, இப்போ மலையேறி போகிறேன், நான் சாப்பாடு ஒரு டிஃபன் பாக்ஸை சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். மலை ஏற என்ன ஆகுது, நான் அந்த மலையை கடந்து பக்கத்து ஊர் போனது பிறகு சாப்பிட்லான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன ஆகுது, மலை ஏற எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது, அங்கேயே சாப்பிட்டு என்ன பண்ணுறேன், மலையை விட்டு கீழே இறங்குறேன். மலையை விட்டு கீழே இறங்குறது என்னோட சாப்பாடே இல்லை. அதே மாதிரி தாங்க சூடான காற்றானது கூட போகும்போது வாட்டர் வேப்பர் எடுத்துகிட்டு போகுது. மேலே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி டயர்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது கூலிங் ஆன உடனே அந்த வாட்டர் ட்ராப்லெட்லாம் மழையாக அங்கேயே விட்டுட்டு வெறும் காற்று மட்டும் இங்கே போகுதுங்க. இப்படி வெறும் காற்று ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. இதான் வந்து ரெயின் ஷேடோ ஏரியா. இதை வந்து லீவார்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து லீவார்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இதோட கேரக்டர்ஸ் என்ன, அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்கும். எங்கே, விண்ட்வார்ட் சைடில். இந்த ஏரியா தான் விண்ட்வார்ட் சைடு. ட்ரை கண்டிஷன் அந்த லீவார்ட் சைடு, இந்த ஏரியாவில் ட்ரை கண்டிஷனாக இருக்கும். இது ரெயின் ஷேடோ ஏரியான்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு மாறுபடும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையோட ஹைட்டை பொறுத்தோம், அதுபோல் அதோட ஓரியன்டேஷன், அதோட ஹைட் அண்ட் ஓரியன்டேஷனை பொறுத்து இந்த மழைப்பொழிவானது இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மலையோட ஹைட்டானது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மழையை மட்டும் கொடுத்துட்டு இந்த கொஞ்சம் வாட்டர் வேப்பரோட இது மலையை கடந்துட்டு போயிடும். ஸோ அதோட ஹைட்டை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வெஸ்டர்ன் காட்ஸுங்க, இப்போது இதுதான் தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன். இப்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் வருதுங்க. இப்படி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் ஆனது இங்கே தடுத்து இங்கே மழை பொழிவு, அதாவது கேரளாவில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவே வரமாட்டேங்குது. காரணம் என்ன, இந்த மாதிரி ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் தான். இதே வந்து இந்த அளவுக்கு ஹைட்டாக இல்லைன்னா இங்கே தமிழ்நாடு முழுக்கவே கூட மழை பொழிவு இருக்கும். இதான் வந்து சொல்கிறாங்க. அதே போல் ஆண்டஸ், ராக்கி மவுண்டைன்ஸ், ஆண்டஸ் மவுண்டைன்ஸ் எங்கே இருக்கும், சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் இருக்கும். ராக்கிஸ் எங்கே இருக்கும், நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் வந்து நடக்கும். சரிங்களா, அடுத்து சைக்ளோனிக் அண்ட் ஆர்
ஃப்ரண்டல் ரெயின்ஃபால். இது என்ன சைக்ளோனிக் ஆர் ஃப்ரண்டல் ரெயின்ஃபால்னா எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. என்ன சொல்கிறாங்க, மீட்டிங் ஆஃப் 2 ஏர் மாசஸ், 2 ஏர் மாஸ் வந்து ஒன்று வந்து சூடான காற்று, ஒன்று குளிர் காற்று, அதான் 2 ஏர் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 2 காற்றும் ஒன்றோட ஒன்று மோதும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், குளிர் காற்றானது கீழே வர ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் வாட்டர் வேப்பர் ரொம்ப அதிகமாக இருக்கும், கீழே வர ஆரம்பிக்கும் வெயிட்டேஜின் காரணமாக. வார்ம் ஏருக்கு கொஞ்சமான வாட்டர் வேப்பர் இருக்கும், அது என்ன ஆகும், மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ பாருங்கள், மீட்டிங் ஆஃப் 2 ஏர் மாசஸ், 1 warm 1 cold. வார்ம் மாய்ஸ்சர் இஸ் லிஃப்டட் ஓவர் த கோல்டு ஏர். கோல்டு ஏரை விட வார்ம் ஏரானது மேலே போக ஆரம்பிக்கும், காசிங் கண்டன்சேஷன் அண்ட் ரெயின்ஃபால். ஸோ பாருங்கள், வார்ம் ஏரும் போகுது, கோல்டு ஏரும் வருது. இப்படி மோதும்போது என்ன ஆகுனா, வார்ம் ஏரானது மேலே போகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே இடம் கிடையாது. இப்போ நான் போகிறேங்க, இப்போ ஒரு ரூம் இருக்குது, நான் வார்ம் ஏரு, என் ஃப்ரெண்டு கோல்டு ஏரு, 2 பேர் உள்ளே போகிறோம். உள்ள என்ன ஆகுது, அவனால் ஆள் நல்லா சைஸாக இருப்பான், நல்லா குண்டாக இருப்பான், நிறைய வாட்டர் அப்புறம் வச்சுருந்துறான். ரூம் உள்ள போனவுடனே ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுது. அவனா சொல்கிறான், ரூம் ஃபுல்லாகிடுச்சுடா, சாரி நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறான். நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்ததுக்கப்புறம் அதிகப்படியான வெயில் அடிக்குது, என்கிட்ட இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்லெட் வேர்வையெல்லாம் வந்து அதிகமாக வெளியே போகுது. ஸோ மழையாக வந்தது. அதுபோல் கோல்ட் ஏர் ஆனது நிலப்பரப்புலேயே இருக்குது, இந்த வார்ம் ஏர் ஆனது வானத்துக்கு போக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே கண்டன்சேஷன் ஏற்பட்டு ரெயின்ஃபால் ஏற்படுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதாங்க இங்கே சொல்கிறாங்க. அது சாரிங்க, சரி ஓகே, இது நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன், அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டாமல் விட்டேன். சரிங்களா? சரி, இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் நடைபெறும், மிட் லேட்டிடியூட் ஏரியாஸ் நடக்கும். டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆர் ஃப்ரீக்வென்ட். மிட் லேட்டிடியூட்னா என்ன இருக்கு, காட்டுறேன் பாருங்க. மிட் லேட்டிடியூட்னா என்னென்னா, இந்த டெம்பரேட் ரீஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இது நடக்கும். அதேபோல் லேட்டிடியூட்னா என்ன, இந்த நம்ம பார்த்துருப்போம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ட்ரோபோஸ்பியர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயராக வந்து பிரிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இது மிட் லேட்டிடியூடில் இடைப்பட்ட இடங்களில் தான் இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆனது நடக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து சைக்ளோன், இந்த நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஏரியாவில் அவ்வளோ சைக்ளோன்லாம் வராது. அமெரிக்காவில் அடிக்கடி சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் கூட வரும், இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் அடிக்கடிக்கு இந்த சைக்ளோன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்காது, சில நேரங்களில் அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் குறைவாக இருக்கும். ஸோ மிட் லேட்டிடியூட்னா என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிட் லேட்டிடியூட் பகுதிகளில், கிடைமட்ட பகுதிகளில் இது உருவாகும்னு சொல்கிறாங்க. இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். மேலே பார்த்த ரெண்டுமே வந்து ஒரு லோக்கலைஸ்டு ரெயின்ஃபாலாக இருக்கும். இது ரொம்ப தூரத்துக்கு ஒரு நம்ம சைக்ளோன் பார்த்துருப்போம், சைக்ளோன் ஆனது 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரம் கூட இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், மிதமாகவும் இருக்கும், ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், மாடரேட்டாகவும் மழை பெய்யும் இருக்கும், ஹெவியான ரெயின்ஃபாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நடக்கும், நம்ம பார்த்துருப்போம். 3 நாள் கூட சைக்ளோன் ஆனது கடை கிடக்காமல் இருக்கும். செவரல் ஹவர்ஸ் டு டேஸ், ரொம்ப மணிக்கணக்காகவும் இருக்கும், நாட்கணக்காகவும் இருக்குன்றாங்க. இது அசோசியேட்டட் வித் லோ ப்ரெஷர் சிஸ்டம். நம்ம பார்த்துருப்போம், வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன, அங்கே அதிகப்படியான இந்த வார்ம் ஏரானோ இந்த கோல்டு ஏரானது அங்கே ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, நார்த் வெஸ்ட் யூரோப்பில் இருக்கக்கூடிய நார்த் வெஸ்ட் ரீஜியன், யூஎஸ்ஏ, நார்த் இந்தியா டூரிங் த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்த லூ காற்றெல்லாம் வரும் இல்லையா, ஜெட் காற்றுகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான டைம்லேயும் வந்து இல்லை சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆனது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலுக்கும் சைக்ளோனிக் ரெயின்ஃபாலுக்கும் 2 கிஃப்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலுங்க, மாய்ஸ்சர் ஆனது மேலே போகுது, கண்டன்சேஷன் ஏற்பட்டு மழை பொழிவு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து அந்த மாய்ஸ்சர் இல்லாமல் இது கீழே வருது பாருங்கள், நோ ரெயின். இது வந்து விண்ட்வார்ட் சைடு, இது லீவார்ட் சைடு. இது வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், புரிஞ்சுதா? அதே போல் இது பாருங்கள், வார்ம் ஏர் ஆனது மேலே போகுது, கோல்டு ஏர் ஆனது கீழே வருது. ஸோ வார்ம் ஏர் மேலே போகுது, மழை பொழிவு ஏற்படுது. இது வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபாலுங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது நாம் 3 விதமான ரெயின்ஃபாலை பார்த்துட்டோம். அது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இப்போ மேப்பில் நம்ம சும்மா அப்படியே நம்ம பார்ப்போம் எங்கெங்கெல்லாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் எங்கே நடக்கும், ஈக்குவட்டாரியல் ரீஜனில் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஈக்குவட்டாரியல் ரீஜன் எது, ஸோ இதான் வந்து ஈக்குவட்டாரியல் ரீஜியன். ஸோ தப்பாக போட்டுருந்தா மன்னிச்சுங்க, ஒரு ரஃபாக போடுறேன். சரி இருங்க, நம்ம ஒன்று வரைஞ்சா அது ஒன்று போகுது. இது வந்து ஈக்குவட்டாரியல் ரீஜன் சொல்லுவோமா. அடுத்தா வந்து இது வந்து கேன்சர், இது வந்து கேப்ரிகான். சரிங்களா? முடியுதுங்களா? இது ஈக்குவட்டாரியல் ரீஜன். கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் எங்கெங்கே நடக்கும் சொல்லிப்பாங்க, அமேசான் பேசின், காங்கோ பேசின்,
இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள். ஏங்க அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இங்கே தான் இருக்கும். இந்த ஈக்குவடோர் இருந்து அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் நடக்கும். அடுத்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் எங்கெங்கெல்லாம் நடக்கும் நம்ம பார்த்துருப்போம். மலை பிரதேசங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் நடக்கும். ஆண்டஸ் மவுண்டைன்ஸ், ஆண்டஸ் மவுண்டைன் இங்கே, ராக்கி மவுண்டைன்ஸ். ஏன் இங்கே ராக்கி மவுண்டைன்ஸ்? இங்கே அதிகப்படியான வாட்டர் வேப்பர் கடல்லேருந்து வரும், இங்கே கூடிய மலைகளால் தடுக்கப்படும். அதே போல் ஆண்டஸ் மவுண்டன்ஸ் இங்கே கூடிய மலைகளால் தடுக்கப்படும். அதே போல் இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மலைகளால் தடுக்கப்படும். இது ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால். அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிறது நம்ம என்ன, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது சாரிங்க எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோம், இது யூரோப்பு, இது வந்து நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இது நடக்கும். இந்த நார்த் வெஸ்டர்ன் ரீஜனில் இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆனது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே போல் வேறு எந்தெந்த ஏரியாவில் சொல்லியிருப்பாங்க, யூஎஸ்ஏல நடக்கும். யூஎஸ்ஏ நம்ம பார்த்துருப்போம். இந்த ஏரியாக்களில் அதிகப்படியான சைக்ளோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சூரிய வெளிச்சமும் இருக்கும், அந்த வார்ம் ஏரும் இருக்கும், கோல்டு ஏரும் அங்கே இருக்கும். ஸோ பார்த்துருப்போம். இந்த ஏரியாலாம் பாருங்கள், இந்த ஏரியாவில் கோல்டு ஏர் ஏரியாங்க, இந்த இடத்துல வந்து வார்ம் ஏர் ஏரியாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஏர் ஆனது இப்படி வரும், இங்கே கூடிய வார்ம் ஏர் ஆனது இப்படி வரும். இப்படி வரும்பொழுது இந்த வார்ம் ஏர் ஆனது மேலே போகும், கோல்டு ஏர் ஆனது கீழே வரும். ஸோ இங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆகும். அதே போல் தான் இங்கே இந்த சகாரா ரீஜனில் இருக்கிறது பாருங்க, இங்கே இருக்கிற கோல்டு ஏர் ஆனது இப்படி போகும், இங்கே கூட இந்த வார்ம் ஏர் ஆனது இப்படி போகும், கோல்டு ஏர் ஆனது இப்படி வரும், இங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தும். ஸோ பாருங்கள், பாலைவன ஏரியாக்களிலிருந்து தான் கொஞ்சம் தூரத்தில் இது இந்த மாதிரி என்ன சைக்ளோனிக் ரெயின்ஃபால் ஆனது ஏற்படுது. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் அக்கர்ஸ் when moisture is forced to rise over a mountain barrier? ஒரு மாய்ஸ்சர் ஏரானது மவுண்டனுடைய தடுப்புனால அது மேலே எழும்பும்போது ரெயின்ஃபால் ஏற்படுங்க. இது என்னன்னு சொல்லுவோம். ஒரு மாய்ஸ்சர் ஏரானது ஒரு மலையால் தடுக்கப்பட்டு மேலே எழும்பி மழைப்பொழிவு கொடுக்குது அப்படின்னா அது என்ன ரெயின்ஃபால்? கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலா, ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபாலா, சைக்ளோனிக் ரெயின்ஃபாலா அண்டு ஃப்ரண்டல் ரெயின்ஃபாலா? இதற்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.